Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி donuts. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப்ல 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சூடா இருக்க பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு, அதாவது தொட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஏன் சூடான பால் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, சர்க்கரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். நீங்கள் வந்து மிதமான சூட்டில் இருக்க பால் சேர்த்திங்க அப்படின்னா அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பால் வந்து சில்லுன்னு ஆகிடும், அதாவது இந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் போகலாம். இப்போ வந்து சர்க்கரை பால் அது ரெண்டையுமே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஈஸ்ட் வந்து நல்லா சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். அதில் இந்த மெத்தடை மோஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆக்டிவேட் பண்ண விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் பவுடர் பண்ணாதான் நல்லா கம்பைன் ஆகும். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை நல்லா கலந்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா இந்த டோ வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பால் இதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதில் இருக்க ஈரப்பதமே சரியாக இருக்கும். அதனால் பால் சேர்க்காதீங்க. இப்போ இதை ஒரு ஒர்க் ஸ்பேஸில் மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கீழே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கீழே எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக பிசைகிற மாதிரி தான், பிரெட் பன் இதுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து இது நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கனால கொஞ்சம் கீழே எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கிறேன். எப்படியும் அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகும். அதனால் இப்போ இதை ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த முட்டையோட ஸ்மெல்லும் வராது. அதே மாதிரி டோனட்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ரைஸ் பண்ண விடுங்க. 3 ஹவர்ஸ் நல்லா ரைஸ் ஆனதுக்கப்புறமா இதை லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதுக்கு கீழே லைட்டாக மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் விரிச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் நான் விரிச்சிருக்க சைஸில் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மூடி தான் எடுத்திருக்கேன். இதோட சைடில் எல்லாமே மைதாவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் குக்கி கட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு 2 தடவை டர்ன் பண்ணிங்கனாவே நல்லா ஈஸியாக கட் ஆகிடும். இந்த மாதிரி டோனட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஹோல்காக நான் வந்து நாசில் எடுத்திருக்கேன், ரவுண்ட் நாசில். நீங்கள் வந்து ஒரு சின்ன மூடி கூட எடுத்துக்கலாம், இல்லைனா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாசில் யூஸ் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. அந்த சென்டரில் இருக்கிறதையும் வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதையும் வெளியே எடுத்துகிட்டு திரும்பவும் இதே மாதிரி விரித்து நம்ம டோனட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கீழே வந்து மைதாவை டஸ்ட் பண்ணிட்டு இந்த டோனட்டை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா திரும்பவும் ரைஸ் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டோனட்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் கலரில் வந்தவொடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 சைடுமே வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக கலர் வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டோனட்ஸ்க்கு கிளேஸ் பண்ணுறதுக்காக 1/2 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பால் நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த டோனட்ஸை கிளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வயலட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த டோனட்ஸை இதில் கிளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து நான் வந்து கொஞ்சமாக லைட் ப்ளூ கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த இதில் நம்ம டோனட்ஸை கிளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த 2 கலரும் மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் டார்க் ப்ளூவில் கிடச்சிது. இப்போ இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸை சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நீங்கள் டோனட்ஸை கிளேஸ் பண்ண உடனே சேர்த்துக்கோங்க, இல்லைனா அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், ஒட்டாது. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆயில் அது மேலே ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான்.
இப்போ இந்த டோனட்ஸ் எப்படி இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.